Good morning, children. Welcome back to our science class. You are going to study about safety and first aid. Safety and first aid. All of you take page number 83. Are you taking? Take soon. Page number 83. Did you take, children? Okay. You see that first safety and first aid. Safety அப்படின்னா பாதுகாப்பு, first aid அப்படின்னா முதல் உதவி. Okay, yes or no? Yes. You see that first aid is the immediate treatment given to the victim of trauma or sudden illness before medical help is made available. First aid is important for following reason. First, what is first aid? What is first aid? முதலுதவி என்பது என்ன? It is the immediate treatment given to the victim of trauma or sudden illness before medical help is made available. அதாவது ஒரு விபத்து நடந்துச்சு அப்படின்னா அது முதல்ல அதுக்கு உரிய மருத்துவ உதவி கிடைக்கிறதுக்கு முன்பதாகவே வழங்கக்கூடிய உடனடி சிகிச்சை தான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட். அதாவது ஒரு விபத்தோ அல்லது நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய மருத்துவ உதவி கிடைப்பதற்கு முன்பதாக வழங்கக்கூடிய அந்த உடனடி சிகிச்சை தான் இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட். ஓகே சில்ட்ரன், யூ சி ஃபர்ஸ்ட் எய்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபாலோயிங் ரீசன். எதற்காக நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் மிகவும் அவசியம் அப்படின்னா இட் சேவ்ஸ் த லைஃப். அது ஒருவேளை இது உயிரை என்ன செய்கிறது என்று சொன்னால் பாதுகாக்கிறது. இது உயிரை என்ன செய்கிறது? பாதுகாக்கிறது. ஓகே ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு second point, to prevent further bleeding and determine the condition of the patient. அதாவது இரத்த கசிவை என்ன செய்கிறது? தடுத்து அந்த நோயாளியினுடைய உறுதித்தன்மையை என்ன செய்கிறது அப்படின்னா நிலைப்படுத்துகிறது. ஓகே, determine the condition of the patient. Then it relieves the pain. அதாவது வலி நிவாரணத்தை என்ன செய்கிறது? வலியிலிருந்து ஒரு நிவாரணத்தை என்ன செய்கிறது? கொடுக்கிறது. இட் ப்ரொவைட்ஸ் எ மெடிக்கல் கேர் அவைலபிள் அட் த ஏர்லியஸ்ட். அதாவது ஆரம்ப நிலையில் ஒரு அவசர மருத்துவ உதவியை வழங்குவது தான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ தட் ஃபர்ஸ்ட் எய்ட் இஸ் ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். யூ லுக் அட் பேண்ட்ஸ், தட் இஸ் தீக்காயங்கள். பேண்ட்ஸ்னால் என்னது? தீக்காயங்கள். யூ see that you see the tissue damage caused by heat, chemical, electricity, sunlight or nuclear radiation is known as burns. The tissue damage caused by heat, chemical, electricity, sunlight or nuclear radiation is known as burns. அதாவது தீக்காயம் அப்படின்னா என்ன அப்படின்னா வெப்பம், அடுத்து கெமிக்கல்னால் வேதிப்பொருட்கள், மின்சாரம், சூரிய ஒளி, அணுக்கதிர்வீச்சு, நியூக்ளியர் ரேடியேஷன்னா அணுக்கதிர்வீச்சு, இவை எல்லாவற்றினாலும் நம்முடைய டிஷ்யூ சேதமடைது தான் என்னது அப்படின்னா பர்ன்ஸ், தீக்காயம். சரியா? மோஸ்ட்லி பர்ன்ஸ் ஆர் காஸ்ட் பை ஸ்கல்ஸ், பில்டிங் ஃபயர்ஸ், ஃப்ளேமபிள் லிக்விட் அண்ட் கேஸஸ். இந்த பெரும்பாலான தீக்காயங்கள் வெந்து போதல் அல்லது கட்டிடத்தீ, அடுத்து தீப்பற்றக்கூடிய வாயுக்கள், திரவங்கள், இவைகளால் என்ன செய்கிறது அப்படின்னா ஏற்படுகின்றது. அப்படி தான் நம்ம நிறைய செய்திகளை அன்றாட வாழ்க்கையில் நம்ம கேள்விப்படுகிறோம். திடீரென்று ஒரு கட்டிடத்தில் தீ பிடிச்சிட்டு அப்படிங்காங்க. நிறைய மனிதர்கள், அதாவது நிறைய மக்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா தீக்காயத்திற்கு என்ன செய்கிறார்கள்? உட்படுகிறார்கள். அடுத்து தீப்பற்றக்கூடிய திரவங்கள், திடீரென்று தீப்பற்றக்கூடிய திரவங்கள், வாயுக்கள், இவைகளினால் என்னது ஏற்படுகிறது அப்படின்னா தீக்காயம் என்ன செய்கிறது? ஏற்படுகிறது. You see, there are 3 types of burns according to degree of burning. அதாவது பாதிப்பினுடைய வீரியத்திற்கு ஏற்ப இவைகள் வகைப்படுத்தப்படுகிறது. அக்கார்டிங் டு த டிகிரி ஆஃப் பேர்னிங், பாதிப்பின் வீரியத்திற்கு ஏற்ப இவை தீக்காயங்கள் 3 வகைப்படுத்தப்படுகிறது. First degree burns affect only the outer layer, that is called the epidermis of the skin.
இந்த முதல் நிலை தீக்காயம் அப்படிங்கிறது எபிடமிஸ்னால் தோலினுடைய அந்த வெளிப்புற அடுக்கு. அப்போ அந்த தோலினுடைய வெளிப்புற அடுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா பாதிப்படை செய்கிறது. அதாவது இந்த மேல்புற தோல் அதில் வந்து இதுதான் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டிகிரி பேண்ட்ஸ். ஓகே, செகண்ட் டிகிரி பேண்ட்ஸ்னால் இந்த செகண்ட் டிகிரி பேண்ட்ஸ் அப்படிங்கிறது இரண்டாம் நிலை தீக்காயம் அப்படிங்கிறது வந்து யூ சி the epidermis damage the epidermis and the layer beneath it. It is called the dermis. இந்த தோல் மேல்புற தோல் இருக்கலாம், அடுத்து அதற்கு கீழ் உள்ள அந்த உள் தோலில் வந்து அது வந்து நம்ம டெர்மிஸ் அப்படிங்கிறோம். இதுலேயும் என்ன செய்கிறது அப்படின்னா பாதிப்பை என்ன செய்கிறது ஏற்படுத்துது. சரியா, இதுதான் செகண்ட் டிகிரி பேண்ட்ஸ். தேர்ட் டிகிரி பேண்ட்ஸ் அப்படிங்கிறது inward damage or complete destruction of the skin to its full depth and damage to underlying tissue. Also, people who experience such bands often require skin grafting. அதாவது இது வந்து தோலினுடைய முழு ஆழத்திற்கும் அந்த தோலினை அழித்து அதில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை டிஷ்யூக்கள் இருக்கலாம் அவைகளையும் என்ன செய்கிறது என்று சொன்னால் சிதைத்து விடுகிறது. destruction of the skin to its full depth and damage to underlying tissue also. அப்போ இப்படி இந்த மூன்றாம் நிலை அதாவது தேர்ட் டிகிரி பேண்ட்ஸில் வந்து பாதிக்கப்படுகிறவர்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஸ்கின் கிராஃப்டிங் அப்படின்னா தோல் ஒட்டுதல். அதாவது ஒரு பகுதியிலேருந்து தோலை வந்து அறுத்து அதை வந்து இன்னொரு பகுதியில் என்ன செய்கிறது ஒட்டி வைக்கிறது. சரியா, இதுதான் என்ன அப்படின்னா தோல் ஒட்டுதல். ஓகே சில்ட்ரன், look at this picture children. That the first degree bands, second degree bands, third degree bands. You look at this. Okay, then we study about first aid for burning. First aid for burning அதாவது தீ காயங்களுக்குரிய முதல் உதவி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா, in case of minor burns, the affected area should be washed with cold water and an antiseptic cream should be applied. In case of severe burns where deeper layer of tissue get destroyed and blisters appear, use of water should be avoided. The burnt area should be covered with a clean non-sticking cloth or bandages. Larger burns need immediate medical attention. It is very important to keep your fire extinguisher readily available. அதாவது இந்த தீக்காயங்களுக்கு சிறிய தீக்காயங்களை பொறுத்த வரையிலும் அந்த எந்த பகுதி பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த பகுதியை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கோல்டு வாட்டரால் அதை என்ன செய்யணும் வாஷ் பண்ணணும். அதாவது குளிர்ந்த நீர்னால் அதை வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்டிசெப்டிக் க்ரீம் என்ன செய்யணும் அப்ளை பண்ணணும். கிருமி நாசினி களிம்பை நம்ம என்ன செய்யணும், அதுதான் அந்த ஆன்டிசெப்டிக் க்ரீம் அப்படிங்கிறது கிருமி நாசினி களிம்பு. அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தீக்காயத்துக்கு மேலே என்ன செய்யணும் தடவணும். ஒருவேளை சிவியர் பேண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அதாவது இந்த ஆழமான தீக்காயங்கள் அதாவது கடுமையான தீக்காயம் அப்படி இருந்துச்சுன்னா யூ சி வேர் டீப்பர் லேயர் ஆஃப் டிஷ்யூ கெட் டெஸ்ட்ராய்ட் அண்ட் பிளிஸ்டர்ஸ் அப்பியர், யூஸ் ஆஃப் வாட்டர் ஷுட் பி அவாய்டு. அப்படி இந்த ஆழமான அடுக்குகள் வந்து திசுக்களினுடைய ஆழமான அடுக்குகள் வந்து அழிக்கப்பட்டு அந்த கொப்பளங்கள் தோன்றி இருந்தால் நம்ம வந்து எதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா வாட்டர் என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது. ஓகே, தென் யூ சி the burnt area should be covered with a clean non-sticking cloth or bandages. ஒரு இந்த தீக்காயங்களாக பெரிய தீக்காயங்களாக இருந்தால் உடனடியாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மருத்துவரை நாடணும். அடுத்து இந்த காயம்பட்ட இடத்தை சுற்றி சுத்தமான இந்த அதாவது கட்டு துணி சொல்லுவோம்ல அல்லது இந்த ஒட்டக்கூடிய தன்மை இல்லாத ஒரு துணி அல்லது இந்த கட்டு துணியால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சுற்றி வைக்கணும். சரியா, larger burns need immediate medical attention. ஒருவேளை அதிகமான பெரிய தீக்காயம் அப்படின்னா நம்ம மருத்துவருடைய சிகிச்சை என்ன செய்யணும் நாடணும். ஓகே சில்ட்ரன், யூ see this one. Now we will study about cut and scratches. வெட்டு காயம் அடுத்து கீறல். ஸ்க்ராச்சஸ் அப்படின்னா கீறல். ஓகே, cut and scratches are the areas of damage on the surface of the skin. Damage the surface of the skin. A cut is a line of damage that can go through the skin into the muscle tissue. Muscle tissue. You see muscle tissue below, whereas a scratch is a surface damage that does not penetrate the lower tissue. Cuts and scratches may bleed or turn red, becomes infected and leave scar. Listen, the cuts and scratches வந்து
அந்த அது என்ன நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த வெட்டுக்காயம் அடுத்து கீறல் இருக்கலாம். இது வந்து தோலினுடைய மேற்பரப்பில் ஏற்படும் பாதிப்பு அப்படிதானா. the area of damage on the surface of the skin, தோலினுடைய மேற்பரப்பில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு. சரியா? A cut is a line of damage that can go through the skin and into the muscle tissue below, whereas a scratch is surface damage that does not penetrate the lower tissue. The listen carefully. இந்த வெட்டு காயத்தில் வந்து நீல வாக்கில் வந்து தோல் கிழிஞ்சி அந்த தசை திசுக்கள் வர பாதிப்பு ஏற்படும் அப்படிதானா. நீல வாக்கில் தோல் வந்து கிழிஞ்சி அந்த தசை திசுக்கள் வர என்ன செய்யணும்னா பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் கீறல் வந்து அந்த தோலினுடைய மேற்பரப்பை மட்டும்தான் என்ன செய்யும், சேதப்படுத்தும். வெட்டுக்காயத்துக்கும் கீறலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ இந்த திசுக்களில் வந்து பாதிப்பு இது வந்து ஏற்படுத்தாது. கீறல் வந்து திசுக்களில் பாதிப்பு ஏற்படுத்தாது, ஆனால் வெட்டுக்காயம் வந்து திசுக்களில் பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ இந்த வெட்டு மற்றும் கீறல் வந்து இரத்த கசிவு, தோல் வந்து சிவந்து போதல், அடுத்து நோய் தொற்று, அடுத்து ஒரு சில வடுக்களை என்ன செய்யும், ஏற்படுத்தலாம். ஓகே. கட்ஸ் அண்ட் ஸ்க்ராச்சஸ் மே ப்ளீட் ஆர் டர்ன்ஸ் ரெட், பிகம் இன்ஃபெக்டட் அண்ட் லீவ் ஸ்கார்ஸ். ஸ்கார்ஸ்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த வடுக்கள். ஓகே. இவைகளை என்ன செய்யலாம், ஏற்படுத்தும். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபார் கட்ஸ். ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபார் கட்ஸ். ஒருவேளை நம்ம வெட்டு காயத்திற்குரிய முதல் உதவி என்ன அப்படின்னா, ஃபார் மைனர் கட்ஸ் த அஃபெக்டட் ஏரியா ஷுட் பி வாஷ்ட் வித் கோல்ட் ரன்னிங் வாட்டர் அண்ட் க்ளீன் வித் அன் ஆன்டிசெப்டிக் லிக்விட். தென் an antiseptic cream should be applied on the wound and sterilized bandage should be tied to prevent infection. If the cut is deep, a clean cotton pad should be placed on the cut and pressed, and the injured person should be taken to a doctor immediately. இந்த சிறிய வெட்டுக்காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கோ அதை வந்து நம்ம சுத்தமான நீரில் வந்து கழுவணும். சரியா? அடுத்து நம்ம வந்து கிருமி நாசினி திரவத்தை அதை சுத்தம் செய்யணும். We have to clean with an antiseptic liquid. First with cold running water which should be washed, then should be cleaned with an antiseptic liquid. Then an antiseptic cream should be applied on the wound and sterilized bandage should be tied to prevent infection. அடுத்து வந்து இந்த காயம் பட்ட இடத்துல வந்து கிருமிநாசினி களிம்பை போட்டு அந்த தொற்று நோயை தடுக்கும் வண்ணம் அதை வந்து அந்த இடத்தை சுற்றி கட்டு துணியால் நம்ம என்ன செஞ்சிடணும், கட்டி வைக்கணும். ஒருவேளை வெட்டு வந்து ஆழமாக இருந்துச்சுன்னா ஒரு சுத்தமான அந்த காட்டன் பேட், அந்த பருத்தி திண்டு இருக்குல்ல, அதை வச்சு நம்ம என்ன செய்யணும், அழுத்தி பிடிச்சவாறு காயமடைந்த நபரை உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மருத்துவரிடம் அழைத்து செல்ல வேண்டும். ஓகே சில்ட்ரன், யூ see that if the cut is deep, a clean cotton pad should be placed on the cut and pressed, and the injured person should be taken to a doctor immediately. Okay children. Next we study about that basic cleanliness and protection. அதாவது பாதுகாப்புக்கான அடிப்படை நடவடிக்கைகள், தூய்மை பாதுகாப்புக்கான அடிப்படை நடவடிக்கைகள் என்ன? The most important thing is to help anybody, but you must also protect yourself from HIV and other blood-borne diseases when you help someone who is bleeding. You should wear gloves or a clean plastic bag on your hand. Be careful not to prick yourself with needles or other sharp object around the person you are helping. இந்த மற்றவர்களை வந்து நம்ம காப்பாற்ற உதவுவது மிகவும் அவசியம் தான். This is the important thing to help anybody. Yes, and at the same time you have to protect yourself from HIV and other blood-borne diseases when you help someone who is bleeding. ஒருவேளை இந்த HIV அடுத்து இந்த பிற ரத்தத்தினால பரவும் நோய்கள்லேருந்து நம்ம வந்து பாதுகாத்து கொள்வதற்கு இந்த ரத்த சிந்து ஒருவரை வந்து காப்பாற்றும் போது நம்ம வந்து க்ளவுஸ் அணிந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா க்ளீன் பிளாஸ்டிக் பேக், அதாவது ஒரு சுத்தமான பிளாஸ்டிக் பையை வந்து நம்ம அணிஞ்சிருக்கிறது ரொம்ப அவசியம். அடுத்து இந்த ஆபத்தில் உள்ளவர்களை நம்ம காப்பாற்றுகின்ற போது அந்த ஊசியோ அல்லது பிற கூர்மையான பொருட்களால் நம்ம காயம் அடையாதவாறு நம்ம வந்து மிகவும் எச்சரிக்கையாக என்ன செய்யணும், இருக்கணும். ஓகே சில்ட்ரன். ஓகே, we complete this lesson. All of you take your class work note, write the class work questions. Answer in detail. First question, write about any 3 communicable diseases in details. Right, communicable disease are those that spread from one person to another. Diseases spread through contaminated air, water, food or vectors. Insects and other animals within the brackets are called as communicable diseases. Not called, CALLED, okay, or called as
Communicable diseases. Communicable diseases are those that spread from one person to another. Diseases spread through contaminated air, water, food or vector, insects and other animals within the bracket are called as communicable disease. Write it soon, children. Answer in detail. You have 3 questions. Yes. This answer is so big, so write soon. Then tuberculosis. First point, tuberculosis is caused by Mycobacterium tuberculosis. Mycobacterium tuberculosis. Second point, it spreads from one person to another person through air by spitting and prolonged contact with sharing materials of the patient. Okay. Then put side heading symptoms: fever, weight loss, chronic cough, blood spitting and difficulty in breathing. Then prevention and treatment. Getting first point, getting BCG vaccination, giving special attention to the patient, regular medication like DOT. Next, write about cholera. Cholera is caused by Vibrio cholerae. It spreads through the consumption contaminated food or water. It spreads through the consumption contaminated food or water. Then symptoms. The symptoms of cholera is vomiting, severe diarrhea and cramps in legs. Okay. Answer is not complete or wait. Hepatitis. Hepatitis is one of the most dangerous and fatal diseases caused by hepatitis virus ABCDE. Hepatitis is one of the most dangerous and fatal diseases caused by hepatitis virus ABCDE. Second point, its mode of transmission or contaminated water, sharing of needles and blood transfusion. Then symptoms: loss of appetite, anorexia, okay, within the bracket anorexia,
vomiting, eyes and urine in yellow color, loss of appetite, anorexia, vomiting, eyes and urine in yellow color. Then prevention and treatment: drink boiled water, proper cleaning of hands. If you completed this answer, you can write the second question and get ready for writing answer. Second question, list the situation in which first aid is given. What would you do if a person suffers from skin burns? Answer, the tissue damage caused by heat, chemical, electricity, sunlight or nuclear radiation is known as burns. Mostly burns are caused by scalds, building fires, flammable liquid and gases,